மதுரை மாவட்டம் தெற்கு தலகால இருந்து நல்லூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். இந்த கம்மாயை வந்து சட்டத்துக்கு விரோதமா மண்ணள்ளி மண்ணை திருடி கொண்டு போய் இதை குறித்து நம்ம வந்து நான் பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்துல நான் போட்டிருக்கேன். போடுறீங்கள எதுவுமே இதுவரையும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அது இதுவரையும் நடவடிக்கை எடுத்தது செடியால சொல்லல. இது கரம்பு மண், அதாவது கரம்பு மண் விவசாயத்துக்காக கொடுத்தது. அண்டல் மண் சீட்டுன்ற மாதிரி அதை வச்சு இந்த மாதிரி பாறை வரையும் இங்க வந்து நாசப்படுத்திருக்காங்க. விவசாயத்துக்காக கரம்பு மண் ஆள்றதுக்காக தான் இது முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து இதை கொடுத்துருக்காரு. அப்படி இந்த முதலமைச்சர் கொடுத்துருக்கும் போது அவங்க அந்த கொடுத்துட்டு அவர் வாட்டில் இருந்துட்டாப்புல அதை கொடுத்துட்டு அதிகாரிகள் மற்ற அந்த இங்க இருக்கிறவங்க அந்த அரசியல்வாதிய என்ன பண்றாங்கன்னா அந்த மணல் மண் சீட்டை வச்சு மண் கடத்தல் பண்றாங்க. மண் கடத்தல் இங்க இருந்து வேற இடத்துக்கு கொட்டுறது. அப்ப இந்த மண்ணு வந்து நம்ம விவசாயிகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? இல்ல, இது விவசாயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வண்டல் மண்ணை எப்படின்னு அது மண் பண்டை செய்யறதுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ளூருக்கு மட்டும் அது அல்றது மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. முக்கியமா கொசவர்களுக்கு, அதாவது மண் பண்டை செய்யறவரு கொசவர்களுக்கு அது அல்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டு பயன்பாட்டுக்கு நம்ம அழிக்கலாம், உள்ளூர்ல வீட்டு பயன்பாட்டுக்கு அழிக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கொடுத்தது தான் இந்த வண்டல் மண்ணுக்கு. அது இது செம்மண் ஆள்றதுக்கோ மத்த மண் ஆள்றதுக்கோ கொடுக்கல. அப்ப நான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சட்டத்துக்கு விரோதமா ஆள்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு அந்த டாக்குமெண்ட், அதாவது முதலமைச்சர் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எனக்கு கையில கிடைச்சிச்சு. அது என்கிட்ட இருக்கு. ஊர் மக்கள் சேர்ந்து எல்லாருமே அந்த வண்டியை மறைச்சு நாங்க கேட்டோம். கேட்கையில நீ என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரியா ஒரு சட்டம் போட்டாங்க அரசியல்வாதிய. இல்ல எத்தனை அடி மண்ணு வந்து அது 3/4 அடி, 1/4 அடி, அது 1/2 அடின்னு சொல்லுவாங்க. இது தூர் வாடுறதுக்காக, தூர் வாரி விவசாயிகளுக்கும் மண் பண்டை செய்யறதுக்காக தான் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. ஆனா இவங்க அள்ளி இருக்கிறது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடி இருக்குல்ல? 21 அடி டேப் போட்டு அளந்து பார்த்தோம்னா இந்த நீளத்துல இது வந்து இப்ப ஒரு 3 அடி பள்ளம் இது இருக்கு. இந்த தண்ணி கிடக்குற இடம், இந்த தண்ணி மட்டும் 3 அடி பள்ளம், 3 அடி பள்ளம் இருக்கும். இது மாதிரியா அங்க ஒரு 30 அடி வரையும் அள்ளியிருக்காங்க அந்த பக்கத்துல. அது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இதை குறித்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கோம். நடவடிக்கை எதுவும் எடுத்தாங்களா? இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. என்ன சொல்லி கோர்ட்ல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க? அதாவது அந்த ஒரு 7 பேத்துக்கு அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி, இது அளவீடு பண்ண சொல்லி தான் நடவடிக்கை எடுக்க போட்டிருக்காங்க. சட்டத்துக்கு விரோதமா அந்த யார் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அது சொன்னதுல இருந்து இது 5 மாதம் ஆச்சு. இப்ப திருப்பி கிட்டே வந்து இந்த மண்ணை வந்து வண்டல் மண் சீட்டை போட்டு இதை அல்றதுக்கு எவ்வளவோ ஒரு முயற்சி பண்றாங்க. இதை வச்சு எனக்கு காவல்துறையில வந்து போலியான ஆவணத்தை கொண்டு வந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, போன காணொளியோட போலியான அழைப்பானை கொடுத்து மிரட்டல் இருக்கிற அளவுக்கு. ஆமா, அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஆளுங்கட்சியில இருந்து அது உங்களுக்கு மிரட்டல் எதுவும் விடுறாங்களா? ஆளுங்கட்சியில இருந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அது நீதிமன்றம் சரியான முறையில தானாக முன் வந்து இது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். மதுரை உயர் நீதிமன்றத்துல இது வழக்கு போட்டது. இதுவரையும் நான் 3 மாசம் முடிஞ்சு அவங்க டேட் போட்டது. இதுவரை எந்த அரசாங்க ஊழியர் வந்து இது வந்து பார்த்தது இல்லை. அது இந்த இயற்கை ஆர்வலர் அப்படின்றவங்க, சமூக ஆர்வலர் எல்லா பேரும் அந்த மாதிரிதான் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இறங்கி போராடுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே கொலை மிரட்டல் இருக்கு. கண்டிப்பா கொலை மிரட்டல் இருக்கு. அதுக்கு நான் சரியான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. பதிவுகள்ல சரியான ஆதாரமும் இருக்கு. முக்கியமா கத்தி எடுத்து மனோகரன் வந்து கத்தி எடுத்து குத்த வந்தது, செருப்படுத்து அடிச்சிருக்காரு. அதுக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உள்ளூரை சேர்ந்தவர் அவரு. உள்ளூர்காரங்களவே, அதாவது சொந்தக்காரங்களவே ஆமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு எடுத்த மண்டல் மண்ண பூரா கம்மாய் பூரா நாசமா போச்சு. இது மண்ணை எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறது வந்து பாதிக்குது. இந்த கம்மாயை வச்சுதான் இப்ப நல்லூர் கிராமம், அணைக்குளம், பாப்பாங்குளம் இங்கனக்குள்ள சுத்துப்பட்ட ஏரியா பூரா இந்த கம்மாய்க்குள்ளதான் மேய்க்க முடியும். பட்டணத்துக்குள்ள மேய்க்க முடியாது. ஏன்னா அது விவசாயம் மேய்க்க விட மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற இந்த மாதிரி பள்ளத்தாள்ளி இந்த மண்ணை பாருங்க, இந்த மண்ணை பூரா பொக்கு பாரு, ஊத்து ஊருக்கு விவசாயத்துக்கு வந்து ஊத்து தண்ணி தான் அது. அப்படி இருக்கு.
இதை பார்த்தீங்களா கல்லை பார்த்தீங்களா, சீனி கல் இப்படி இருக்கு. இப்படி இந்த முதலமைச்சர் அவர் ஓட்டில் போட்டுட்டு வண்டல் மண்ணை நாசமா போச்சு எல்லா கம்மாய்.